நோவா ஒரு நல்ல மனுஷன். எல்லா மனிதர்களும் தீங்கு செய்தபோது நோவா மட்டும் நல்லவனாக இருந்தான். அதனால் தேவன் நோவாவை ஆசீர்வதித்தார். ஒரு நாள் தேவன் நோவாவிடம், நோவா, பெரிய வெள்ளம் வரப்போகிறது. நீ ஒரு பெரிய கப்பல் கட்டு. அதில் உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் 2 ஜோடிகளையும் கொண்டு போ. நான் மழை பெய்ய வைக்கிறேன் என்றார். நோவா அதையே செய்தான். 40 நாட்கள் 40 இரவுகள் மழை கொட்டி கொட்டி பெய்தது. பூமி முழுக்க வெள்ளமாகியது. கப்பல் மட்டும் தண்ணீரில் மிதந்தது. நீண்ட நாட்கள் கழித்து மழை நின்றது. நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினான். முதல் முறையில் அது திரும்பி வந்தது. 2ஆம் முறையில் அது ஒரு இலை கொண்டு வந்தது. 3வது முறையில் அது திரும்பி வரவில்லை. அப்படியென்றால் நிலம் காய்ந்துவிட்டது. நோவா தேவனுக்கு நன்றி சொல்லி பலி கொடுத்தான். அப்போது தேவன் சொன்னார், மறுபடியும் இப்படிப்பட்ட வெள்ளம் வராது. இதற்கு அடையாளமாக வானத்தில் வானவில் வந்தது. இனி நான் பூமியை வெள்ளத்தில் அழிக்க மாட்டேன். இதை நினைவுபடுத்த வானத்தில் வானவில் தோன்றும். அந்த நாள் முதல் வானவில் இறைவனின் வாக்குறுதியாக இருக்கிறது. நல்லவர்கள் எப்போதும் தேவனின் பாதுகாப்பில் இருப்பார்கள்.